கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளில் தியானத்துக்கென்று யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். பிரியமானவர்களே, யோபு என்று சொன்ன உடனேயே நாம் நினைப்பதெல்லாம் ஒரு அற்பமும் ஒரு சம்பூரணமும் இரண்டும் கலந்த ஒரு மனுஷனாகிய யோபுவை நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அவனுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் அவனுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஒரு அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமும், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, யோபு தேவன் மேல் நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி இருந்தான். முடிவு மட்டும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது தடைபடாது என்று அந்த நம்பிக்கையிலே பிரியமானவர்களே முடிவு பரியந்து நிலைத்திருந்தான். அது அவனை சம்பூரணத்துக்கு நேராய் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். மார்க் 13:13 பார்க்கிறோம், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏனெனில் மத்தேயு 28:20 பார்க்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யாருக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாக்கு தேவன் கொடுக்கிறார் என்றால், நாம் யோபு 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்க்கிறோம். நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாயிருந்தேரே ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக வெளித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கபோங்கமாக்குவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே இந்த சாங்கபோங்கமாக்குவார் என்பது தமிழிலே சரியான மொழிபெயர்ப்பு என்று நாம் சொல்ல முடியாது. ஆங்கிலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை செழிப்பாக்குவார், நிறைவாக்குவார். நீர் பெரிதும் நீர் உயர்த்தப்படுவீர், உமக்கு சகலமும் பெரிதாய் பெருகும் என்று சொல்லி அங்கே சொல்ல ஆங்கிலத்திலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நிலை ஒரு சமாதானமான நிலையாய், நீதி உள்ள ஒரு நிலையாய், ஒரு நியாயமுள்ள ஒரு நிலையாய் உம்முடைய வாழ்க்கை இருக்கும். மாத்திரமல்ல, எல்லாவிதமான கனத்துக்குரிய ஒரு நிலையாய் திரும்பவும் நீர் கட்டப்படுகிறவராய் என்று சொல்லி ஆங்கிலத்திலே இப்படியெல்லாம் இந்த சாங்கபோங்க என்கிற வார்த்தைக்கு பதிலாக மொழிபெயர்த்திருப்பார்கள். அது சரியான மொழிபெயர்ப்பு என்றும் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அதில் குறிப்பாக சொல்லி முடியாத அளவுக்கு ஆண்டவர் உன்னை செழிப்பாக்குவார் என்கிற வார்த்தை பிரியமானவர்களே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நாம் படுகிற பிரயாசங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்பிக்கையோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் குறைவுகளிலும் அவமானத்திலும் நாம் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் அதில் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே நாளும் பெருகுவீர்களாக என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய கிருபையிலே நாளும் பெருக ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வார். முடிவாக நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார்,
என்றென்றைக்கும் நிலை நிறுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் கேட்ட இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யோபு 8ஆம் அதிகாரம் 20 முதல் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போம். இந்த வேத வசனங்களின்படியே கர்த்தருக்கென்று அற்பமாய் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த, விசுவாசத்தை ஆரம்பித்த, ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்தவ ஒரு வேலையை ஆரம்பித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சம்பூரணமாய், குறைவில்லாமல், நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசு சாமி, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படியே இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.